இந்த நாட்டின் பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டு அப்படி இருக்கையில் எனக்கு முன்பதாக வர வேண்டியவனே கோழி கறி பிரியாணி நான் உன்ன சொல்லுவா நீங்க யாரு எப்பேற்பட்டவரு இந்நாட்டுக்கே இளவரசர் அப்படி இருக்கும்போது உன்னை போய் வாடா போடான்னு சொல்லணும் இல்ல தூக்கம் சொல்லணும் ஐயா எப்படி இருப்பதால் தான் இது பொழுதுபோக்காக இருக்கிறது ஏனென்றால் இதுவரையில் பெண் என்றாலே எனக்கு அறவே பிடிக்காது ஆமாங்க ஆகையால் தான் நாட்டு மக்களே நமது நலன் என்று நாம் இதுவரையில் ஆட்சி புரிந்து வருகிறோம் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு இன்னும் வரக்கூடாது ஆகினால் நாட்டு மக்கள் எல்லாம் ஓடி வந்து என்ன உரைத்தார்கள் தெரியுமா சொல்லுங்க இளவரசே நாங்கள் இட்ட பயிர்கள் எல்லாம் நாட்டு மிருகங்கள் எல்லாம் சேதப்படுத்துகிறது அதனால் வழங்கி வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட சொல்லிவிட்டு ஆமாங்க செல்ல வேண்டும் வனவிலங்குகளை வேட்டையாட வேண்டும் எந்த ஒரு ஆடவருமே நம் கண்ணுக்கு அகப்படவில்லை உண்மைதான் என்ன இது ஒன்று தெரியவில்லை வருவார்கள் பார்க்கலாமா பார்க்கலாக்கா வேட்டையாட வந்து விட்டோம் ஆமாங்க நாடகம் ஆனால் இங்கு பார்த்தா ஏதோ பெண்கள் குரல் போல் கேட்கிறதா ஆமாங்க யாராக இருக்கா யாருனே தெரியல இது வரைக்கும் அந்த குரல் நான் கேட்டே இருக்கேன் புத்தியாக இருக்கிறது அதானே மிருகங்கள் கூக்குரல் தான் தெரியும் அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது பெண்களா இல்ல சிலைகளா வேற ஏதாவது ஆமா இந்த கானகத்துல எது கூடாரம் போட்டு வச்சிருக்கீங்க ஐயா இந்த கானகத்திலே கூடாரம் அமைச்சிருக்கா தெரியுமா நாங்கள் விதர்புரி நாட்டிலிருந்து வருகிறோம் எங்களிடத்தில் எந்த ஒரு ஆடவராவது சமர் செய்து வெற்றி பெறுகிறாரா என்று பார்ப்பது போட்டி வைக்கணும் போட்டி இதுவரையில் பெண்கள் என்றால் அறவே பிடிக்காது இருந்தனால் இப்பொழுது எனக்கு பெண்கள் மீது ஆசை வந்து விட்டதா ஆமா ஐயா என்னங்க சொல்றீங்க செய்து கொள்ள வேண்டால் இவர் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயா இது வரைக்கும் பெண்கள் என்றால் உனக்கு அறவே பிடிக்காது அப்படிதான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது பெண்களை பார்த்தவுடன் என் மனம் மாறிவிட்டது மனம் மாறிச்சா ஏற்பட்ட பேரழகி அடக்கு உடக்கு பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இவர்களை பார்த்தல்லவா பெண்களின் இலக்கால் வகுத்திருப்பார்கள் இந்த ஆசை விட்டுடுங்க எதுக்குங்க உங்களுக்கு இல்லங்க இது வரைக்கும் பெண்களே பார்க்காது இருந்தீங்க திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்த உடனே மனசு மாறுறீங்களே நாட்டு மக்கள் ஏதாவது நினைப்பாங்க வேணாங்க எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது எல்லாம் காதல் வராது ஆனால் யாரோ ஒரு பெண் எங்கே பிறந்திருப்பார் யாரோ ஒரு ஆடவர் எங்கோ பிறந்து வாழ்ந்திருப்பார் அவரை பார்த்தவுடன் காதல் வந்து விடலாம் அதுபோல் இப்போது வந்து விட்டது இவரை பார்க்கும் போதே போட்டி வைக்கணும் என்ன போட்டி வைக்கிறான் போட்டி வைத்தால் முத்த போட்டி தான் வைக்க வேண்டும் முத்த போட்டி ஆமா ஐயா எத்தனையோ போட்டிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் முத்த போட்டி இப்பதான் முதல்ல கேள்விப்படுறேன் அது நான் மொத்த போட்டியா இல்ல போட்டி வச்சு ஜெயிச்சாங்க சொன்னீங்கன்னா முத்த போட்டி வச்சு வர எப்படி போட்டியில கிடையாதுங்க அதெல்லாம் கிடையாது இதோடு இதை சேரும் காரணமே